வெற்றிநகர் அசெம்பிளிக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். பிரத்யேகமாக மூப்பர்களுக்கும் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து உங்களோட ஆராதிக்கவும் வசனங்களை படிக்கவும் கற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பெரிய ஸ்லாக்கியத்துக்கு நன்றி. எனக்கு கொஞ்சம் பேரை தெரியும், எனக்கு அநேகர் எனக்கு தெரியாது. எனக்கு ஏன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா, நான் வெளியே வந்து 5 வருஷம் ஆகுது பிரதர். 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வெளியே எந்த அசெம்பிளிக்குமே நான் போனதே கிடையாது. திடீர்னு அண்ணன் வந்து பிரதர்ஸ் வந்து ஃபோன் போட்டு சொல்லும்போது நான் பெர்மிஷன் கேட்டேன், அங்கிள் கிட்டலாம் கேட்டேன், இந்த மாதிரி போட்டுமான்னு. இப்போ நீ ரொம்ப நாள் ஆகிடுச்சு, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. 2019க்கு முன்னாடி தான் என்ன பண்ணுவாங்க, அசெம்பிளியில் மற்ற அசெம்பிளியில் யாருக்காவது ஹெல்ப் வேணும் அந்த நேரத்தில்னா அவங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க, பிரதர்ஸ் சொல்லுவாங்க. அப்போ ஏதோ ஒரு இடங்களில் போயிருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு 5 இயர்ஸ் கழித்து கத்தர் உங்கள் மூலியமாக எனக்கு ஒரு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப அதிகமான சந்தோஷத்தை கொடுக்குறது. எனக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க, அந்த டயத்துக்குள்ளே நான் கண்டிப்பாக முடிச்சிடுறேன் செய்தியை. கடந்த வருஷம் ஜூலை 23 ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தினால ஒரு வசனம் என்னால் புரிஞ்சு கொள்ளவே முடியல. அந்த வசனத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள கூட முடியல. இந்த வசனத்தை எப்படி நான் புரிந்து கொள்வது? இப்போ நம்ம பைக் ஓட்டிகிட்டு போகிறோம், கண்ணில் வந்து ஒரு தூசி விழுந்துருச்சு. அந்த தூசி வந்து நம்மளை என்ன பண்ணும், கண்ணை இது பண்ணிகிட்டே இருக்கும், தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்ம தண்ணி போட்டு கழுவுற வரைக்கும். அந்த மாதிரி இந்த வசனம் எனக்கு ரொம்ப கடினமாக இருந்தது புரிந்து கொள்வதற்கு, அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு. அது என்ன வசனம் நம்ம பார்ப்போமா? ரொம்ப எளிமையான ஒரு சின்ன வசனம்தான். 1 தெசலோனிக்கர் 5:16 டக்குன்னு படிக்கலாம். 1 தெசலோனிக்கர், அவ்வளோதான் அந்த வசனம். எப்பொழுதும் சந்தோஷம். அது எப்படி எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும்? ரொம்ப கடினம் இல்லை இந்த வசனம். ஏன் கடினம்னா, போன வருஷம் 23 என் தங்கச்சியும் என்னோட தங்கச்சி ஹஸ்பண்ட் அவங்க ஃபேமிலியாக சென்னைக்கு வந்தாங்க பார்க்குறதுக்கு. நான் இப்போ 5 வருஷம் கழித்து வெளியே வரேன்னு சொல்கிற மாதிரி அவங்க ஒரு 12-13 வருஷம் கழித்து சென்னைக்கு வராங்க பார்க்குறதுக்கு, கனடா தேசத்துலேருந்து. மண்டே அவங்க ஊருக்கு டியூஸ்டே அவங்க ஊருக்கு போனோம். மண்டே அவங்க என்ன பண்ணிட்டாரு, இறந்துட்டார். அவருக்கு ஹெர்னியா ப்ராப்ளம் இருந்தது, வயிறு வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணாங்க. பார்க்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல, நைட் இறந்துட்டார். அந்த மாதிரி சூழ்நிலைமையில் இந்த வசனம் எனக்கு எப்படி பொருந்தும்? எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கன்ற 1 தெசலோனிக்கர் 5:16 எனக்கு எப்படி பொருந்தும்? இருக்கிறது ஒரு குழந்தை தான், குழந்தைக்கு பேர் சொல்ல முடியாத நோய், நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? வீட்டில் சண்டை, பிரச்சனை, குழப்பம். ஆனால் சபையில் வந்துட்டு நான் எப்படி சந்தோஷமாய் இருக்க முடியும்? இதெல்லாம் என்னை பார்த்து நான் கேட்ட கேள்விகளை நான் உங்களுக்கு படிக்கிறேன். கூட வேலை செய்கிறான் நண்பன், நல்ல நண்பன் தான், ஆனால் எனக்கு பின்னாடி குழிய தோன்றான், கோழிமுட்டி வைக்கிறான் என் மேனேஜர்கிட்ட. அதனால் என் வாழ்க்கை, என்னோடய வேலை சரிஞ்சுக்கிட்டு போகுது. நான் எப்படி சந்தோஷமாய் இருக்க முடியும்? என் வாழ்க்கையில் இது நடக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப நாட்களாய் நான் ஜெபிக்கிறேன், பதில் இல்லை. நான் எப்படி சந்தோஷமாய் இருக்க முடியும்? எதிர்காலம் என்னன்னு தெரியல, வேலை இல்லை, கடன் தொல்லை, கீழ்ப்படியாத பிள்ளைகள், சொல் பேச்சு கேட்காத கணவன், புரிஞ்சிக்காத மனைவி. இப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு விசுவாசி எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? 1 தெசலோனிக்கர் 5:16 என் வாழ்க்கையில் நான் எப்படி அப்ளை பண்ண முடியும்? அது எப்படி நான் அத்தியாவசியம் படுத்திக்க முடியும்? தாயை இழந்த குழந்தை, பிள்ளை இழந்த பெற்றோர், யாருமே இல்லாமல் சொந்தங்களை இழந்த மனிதர்கள் வாழ்கிறோம். நாம் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இது சாத்தியமா? இந்த வசனம் ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில் சாத்தியமாக முடியுமா? அதுதான் என்னோட கேள்வியாக இருந்தது போன வருஷம். ஒரு ஊழியக்காரர், இதுவும் போன வருஷம் தான், ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணார், திடீர்னு எனக்கு என்னோட ஏஜ் தான், செபாஸ்டின் நாங்கள் மாதிரி எங்கள் ஏஜ் தான், திடீர்னு ஃபோன் பண்ணார் எனக்கு. அவருக்கு சபையில் அவ்வளோ பிரச்சனை. அவர் இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறாரு. எனக்கு அனுபவம் இல்லை, வயசும் இல்லை, ஏன்னா நான் வெளியெலாம் அவ்வளோ ட்ராவல் பண்ணது கிடையாது. அதனால் வந்து எனக்கு தெரியல அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு. ஆனால் மனசில் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் நான். சந்தோஷமாக இருங்க பிரதர் அப்படின்னு இந்த வசனத்தை சொல்லலாமா அப்படின்னு தோண்டிகிட்டே இருந்தது, அவர் வெறுப்பேற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சொன்னேன், பொறுமையாக இருங்கன்னு சொன்னேன். இப்படிப்பட்ட நிலைமையில் ஊழியம் செய்யக்கூடிய, கஷ்டப்படக்கூடிய ஊழியர்கள், மூப்பர்கள், செய்யக்கூடிய சகோதரிகள், ஊழியம் செய்யக்கூடிய சகோதரிகள், கடினமான சூழ்நிலைமையில் எப்படி நாம் சந்தோஷமாக இருக்க முடியும்? எப்படி நம்ம சந்தோஷமாக? பாருங்கள், இந்த வசனத்தில் அடிப்படையான சில சத்தியங்கள் இருக்குது. அதை நீங்கள் காலை வேளையில் உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன்.
பவுல் 1 தெசலோனிக்கர் எழுதும்போது இந்த சபை விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிறார். நல்ல சபை, நல்ல முன்மாதிரியான சபை பைபிளில் எதுன்னு கேட்டிங்கன்னா தெசலோனிக்க சபை தான் இருக்குல்லே நல்ல முன்மாதிரியான சபை. அன்பில், விசுவாசத்தில், நம்பிக்கையில் வளர்ந்த ஒரு சபை. அவங்களுக்கு அநேக கேள்விகள். அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய கேள்வி 5ஆம் அதிகாரத்தில் என்ன அப்படின்னா, எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் இறந்து போயிட்டாங்க, நாங்களும் இறக்க போகிறோம், ஆண்டவர் எப்போ வருவார்? அதனால தான் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் பெரிய முக்கியமான சாப்டர். கர்த்தருடைய நாளை குறித்து பவுல் அழகாக எழுதுறாரு. நம்ம மரணம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் அந்த வசனங்களை எடுத்து 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் இதெல்லாம் எடுத்து நம்ம பேசுகிறோம். ஏன்னா அது முக்கியமானது. பவுல் தெசலோனிக்க சபையை உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் இன்னும் முன்னேறுங்க, இன்னும் நல்லா ஆக அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராரு. சொல்லிக்கிட்டே வரும்பொழுது கடைசியை முடிக்க போகிற நேரத்தில் சில காரியங்களை சொல்கிறாரு. 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? ஒருவரை ஒருவரை தேற்றி பக்தி விருத்தி உண்டாகும்படி இவைகள் எல்லாவற்றையும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய நாளை குறித்தெல்லாம் பேசிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே சொல்லிட்டு வராரு. சொல்லி முடிச்சுட்டு 12ஆம் வசனத்திலிருந்து ஒரு கிறிஸ்துவன் எப்படி வாழ வேண்டும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பவுல் சத்தியத்தை முன்னாடி சொல்லிடுவார், நடைமுறை காரியத்தை பின்பாக சொல்லுவார். இந்த இடத்துலையும் அதே மெத்தடை தான் யூஸ் பண்ணுறாரு. சத்தியத்தை சொல்லிட்டாரு, நீ எப்படி வாழணும், ஒரு கிறிஸ்துவன் எப்படி வாழணும்னு சொல்லிட்டு அடிக்கடுக்கடுக்கான காரியங்களை சொல்லிக்கிட்டே வராரு. உதாரணத்துக்கு சபை மூப்பர்களை கனப்படுத்துங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. சபை விசுவாசிகளுக்கு மூப்பர்களை கனப்படுத்துங்க, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க, மற்றவங்களை மேன்மையாக எண்ணுங்க, உங்களுக்குள்ள சமாதானமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே வந்துட்டு 16ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் புல்லட் கன் மாதிரி ஷூட் பண்ணுறாரு. புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. டிஷ்னு அப்படின்னு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. அதுதான் 16ஆவது வசனத்திலிருந்து 22ஆவது வசனம் வரைக்கும். அது அப்படி படிச்சிங்கன்னா அப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும்னா, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆவியை அவித்து போடாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள், நன்மையானதை பிடித்து கொள்ளுங்கன்னு டக்குன்னு புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே வர, எந்த எக்ஸ்பிளனேஷனும் கிடையாது, கொடுத்துக்கிட்டே வரார் பாயிண்ட்ஸை அந்த சபை விசுவாசிகளுக்கு. பொல்லாங்காய் தோன்ற எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, விலகி ஓடுங்க. எக்ஸ்பிளனேஷனே விளக்கமே கொடுக்கல, கடன்னு கொடுத்துட்டு போறாரு. அதில் வரக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். இவர் சொல்கிறத எல்லாவற்றையும் 5 அதிகாரத்தையும் படித்து அவர் என்ன சொல்ல வராருன்ற ஒரு கன்க்ளூஷனை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா, என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில், ஒரு கிறிஸ்துவனோட வாழ்க்கையில் எந்த நிகழ்வும், எந்த மாதிரி சூழ்நிலைமையோ அல்லது எந்த விதமான பரிதாபமோ எந்த விதமான தீங்கோ அவனோட சந்தோஷத்தை எடுத்து போடக்கூடாது. அவ்வளோதான் அவனோட அர்த்தம். என்ன மாதிரி சூழ்நிலை வேணா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய இழப்பாக வேணா இருக்கட்டும், ஆனால் என்ன இருக்கக்கூடாது, சந்தோஷம் குறையக்கூடாது. சந்தோஷம் ஒரே ஒரு நேரத்தில் தான் குறையணும். எப்போன்னு தெரியுமா உங்களுக்கு? வெரி குட். பாவத்தை தவிர வேற எந்த காரியமும் உங்களோட சந்தோஷத்தை என்ன செய்யப்படக்கூடாது, எடுத்து போடக்கூடாது. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். எப்பொழுதும். எவ்வளோ நேரம்லாம் சந்தோஷமாக இருக்குன்னு கேட்டால் அதுக்கும் அந்த வசனத்தில் விளக்கு இருக்கு. எப்பொழுதும், அதுக்கு கண்டிஷனே கிடையாது. பாவம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்கள் துக்கமாகணும். பாவம் உங்களை மேற்கொண்டுடுச்சுன்னா, இல்லை நீங்கள் பாவத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அதுதான் உங்கள் சந்தோஷத்தை எடுத்து போடணும். அழுவணும், கதறணும், துடிக்கணும். மற்ற எந்த காரியத்துக்கும் ஒரு கிறிஸ்துவனோட வாழ்க்கையில் சந்தோஷம் போகவே கூடாது. அதுதான் இந்த வார்த்தையோட அர்த்தம். இந்த ரிஜாய்ஸ் ஆல்வேஸ், சந்தோஷமாக இருங்கள்ன்றதுல அடிப்படையான ஒரு 3 சத்தியம் இருக்குது. இந்த வசனத்தில் 3 சத்தியம் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு முதலாவது என்னென்னா, இது ஒரு கட்டளை. ரிஜாய்ஸ் ஆல்வேஸ்ன்றது அவர் என்ன செய்கிறாரு, நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த புல்லட்ஸ் பாயிண்ட்ஸை கேட்கல, சந்தோஷமாக இருங்கப்பா, ஆவியை வச்சு போடாமல் இருங்கப்பா, அப்படி கேட்கல அவர். அந்த எழுதுகிற டோன் என்னென்னா, இட்ஸ் அ கமாண்ட்மெண்ட், இதை செய். எப்படி ஒரு பெற்றோர் பிள்ளைகிட்ட கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாப்பா, தண்ணி எடுத்துட்டு வரலன்னா கூட பரவாயில்ல, அப்படி கிடையாது, எடுத்துட்டு வா, அவ்வளோதான் கண்டிஷன், கமாண்ட். முதலாவது சத்தியம், சந்தோஷமாக இருங்களில் இருக்கக்கூடிய முதலாவது சத்தியம், இது ஒரு கட்டளை. எப்படி பிரதர் இதை நீங்கள் சொல்கிறீங்க, எது எப்படி கட்டளையாக நம்ம எப்படி சொல்ல முடியும்னா, பைபிளில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களில் இந்த சந்தோஷமாக இருங்க வசனத்தை பார்த்தா நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான் நான் கடகடன்னு சொல்கிறேன். பிலிப்பியர் 4:4 பார்க்காம சொல்லுங்க பார்ப்போம்.
சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் இங்கேயாவது எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்ட்டாரு. பிலிப்பியர் வரும்போது சொல்றாரு, என்ன சொல்றாரு? மறுபடியும் ஒரு கேப்பு கிடையாது, ஒரு சின்ன கேப்பு கிடையாது, எதுக்குமே எக்ஸ்கியூஸ் கிடையாது. நீங்க சந்தோஷமா தான் என்ன செய்யணும்? கிறிஸ்துவை நம்பி வாழக்கூடிய விசுவாசி எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும். 1 பேதுரு 4:13 கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதனால் என்ன பண்ணணும்? சந்தோஷப்படுங்கள். பாடுகளுக்கு நீங்க பங்காளிகள் ஆனதனால் சந்தோஷப்படுங்கள். எப்பவுமே நம்ம சந்தோஷமா இருக்கணும்ன்றது தான் பைபிளோட கட்டளை. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் 1 தெசலோனிக்கர் 5:16 நம்ம வாழ்க்கையில அத்தியாவசியப்படுத்த முடியும். சில உதாரணங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன், பார்க்க வேண்டாம். அப்போஸ்தலர் 16:22-25 இந்த சம்பவம் என்ன நடக்குது? பவுல், சீலா, பிலிப், பவுல், சைலஸ் அண்ட் பிலிப், இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்க? அடிச்சு துவச்சி ஜெயிலில் போடுறாங்க. அந்த வசனங்களை அப்படியே வச்சு தனியாக அந்த வசனங்கள் மாத்திரம் எடுத்து வச்சு நம்மளே ரீட் பண்ணோன்னா, அவங்க 3 பேரை ஒரு கூட்டம் வந்து அடின்னு அடிக்குது, ரோட்டில் வச்சு அடிக்கிறாங்க. அடித்து முடிச்சுட்டு அவங்க ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டுடுறாங்க, அரண்டரம் ஆக்கிடுறாங்க. ஒரு ராடை எடுத்து பின்னுன்னு பண்ணுறாங்க 3 பேரையும். நேராக இவ்வளோ அடித்து இந்த 3 பேரை தூக்கி என்ன பண்ணுறாங்க? ஒரு சிறைச்சாலையில், ஒரு பிரிசனில் போடுறாங்க. ஆக்சுவலாக ஆங்கிலத்தில் டஞ்சன் சொல்லி அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் வண்டலூர் ஜூ போனீங்கன்னா இந்த இருட்டிலலாம் சில மிருகங்கள் வச்சுருப்பாங்க, உள்ளே போக முடியாது, நாத்தடியும், இருட்டுக்குள்ளே அப்படி இருக்கும், அது இருட்டில் தான் இருக்கும். அது பேர் தான் டஞ்சன். அதோட அர்த்தம், அந்த வசனம், இந்த வார்த்தையோட அர்த்தம் மூல பாஷையில் அதான் அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த 3 பேரை போடுறாங்க. அது போடுறது மாத்திரம் இல்லை, அவங்கள எப்பவுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு செக்யூரிட்டி வச்சுருக்கிறாங்க. உங்களை ஒரு ஆள் எப்பவுமே பார்த்துக்கிட்டு இருந்தால் உங்களால் எதாவது செய்ய முடியுமா? பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம மனைவியே நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தால் என்ன செய்ய முடியாது, ஒரு காரியம் நம்மளால், உன் வேலையை போய் பாரு அப்படி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இங்கே செக்யூரிட்டி கார்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க 3 பேரையும். அதை மாத்திரம் இல்லாமல் இன்னர் பிரிசனில் போட்டால் ஒரு வேர்ட் போட்டிருக்காங்க, காலில் சாக்கெட், ஒரு காரியத்தை காலை கட்டி இப்படி விரித்து உட்கார வச்சுருக்காங்க நைட்டு ஃபுல்லாக இந்த 3 பேரையும். ஆனால் உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணாங்க? பாடினாங்க. கரெக்ட் பிரதர், என்ன பண்ணாங்க? பாடினாங்க, ஆண்டவரை துதிச்சாங்க. கடினமான சூழ்நிலைமை, நம்ம கற்பனையில் கூட செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைமையில் இந்த 3 பேர் இருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? துதிச்சு பாடுறாங்க. எப்படி அதை செய்ய முடியும்? நான் யோசிச்சு பார்த்தேன், அது எனக்கு என் மூளைக்கு எட்டாதது. அதுக்கு ஒரே ஒரு பதில் என்னன்னா, ஆண்டவர் கொடுத்த கட்டளை, ஒரு ரட்சிக்கப்பட்டவன் எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்யணும்? சந்தோஷமாய் இருக்க வேண்டும், சந்தோஷமாய் இருக்க வேண்டும். யோவான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பூமியில் இருக்கும்போது திருப்பி சொல்றது சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அந்த தொடர்ந்து அந்த அதிகாரம் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் பூமியில் இருக்கும்போது சந்தோஷம், என்னுடைய சந்தோஷத்தை உங்கள் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். சந்தோஷம் சந்தோஷம் தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் அது புரிஞ்சுக்க முடியல. அவர் எந்த சீஷர்கிட்ட சந்தோஷமா இருங்கன்னு சொன்னாரோ, உங்க சந்தோஷம் நிறைவா இருக்குன்னு சொன்ன அத்தனை சீஷர்களும் கொல்லப்பட்டாங்க. அத்தனை சீஷர்களும் தங்களோட உயிரை இயேசு என்ற சத்தியத்துக்காக தங்கள் வாழ்க்கையே விட்டாங்க. அந்த சரித்திரம்லாம் நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11 ஆண்டவர் சொல்லும் பொழுது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2:3, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையையும் உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஏன் இதெல்லாம் இந்த வசனங்கள் எடுத்து சொன்னா, இந்த சந்தோஷன்ற வசனத்தை ஒன்னொன்னா எடுத்து நீங்க பைபிளை புதிய ஏற்பாட்டில் பார்க்குறீங்கன்னா, சந்தோஷம்னு ஆரம்பிச்சு மிகுந்த சந்தோஷம், பெரிய சந்தோஷம், அதிகமான சந்தோஷம், மேலான சந்தோஷம், அந்த சந்தோஷத்தோட லெவலு கூடிக்கிட்டே இருக்கு. அதே நேரத்தில் சைட் பை சைடு உபத்திரத்தின் லெவல், உபத்திரத்தோட அளவு என்ன செய்யுது? கூடிக்கிட்டே இருக்கு. சந்தோஷத்தோட அளவு, சந்தோஷத்தை வர்ணிக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் மேலான, அதிகமான, இன்னொரு மிகுதியான, பெரியதான, இப்படிதான் சந்தோஷம் போய்கிட்டே இருக்கு. பழைய ஏற்பாடு சங்கீதம் 32:11, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவரே நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்கமிடுங்கள். எதுக்கு இதை சொல்றேன்னா, சந்தோஷன்றது ஒரு கட்டளை, அது நம்ம ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை பின்பற்ற சீஷர்கள் அந்த கட்டளையை
பிடித்து கொண்டு அவங்க வாழ்க்கையில் அத்தியாவசியப்படுத்தியிருக்கிறாங்க. முந்தின சபைகள், அதாவது ஆதி காலத்து திருச்சபைகள், அவங்க சபையில் இதை கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள். அங்கே ரட்சிக்கப்பட்டு மற்ற மதத்திலிருந்து வந்து ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்க? சந்தோஷமா இருங்க. உபத்திரம் வந்துச்சா சந்தோஷமா இருங்க, உங்களோட பலன் அதிகமாக இருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஆராதிக்கக்கூடிய விசுவாசிகள், பரிசுத்தவான்கள் என்ன செஞ்சாங்க? கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன். முதல் சத்தியம் ரிஜாய்ஸ் ஆல்வேஸ், அது ஒரு கட்டளை. சரிங்களா? ரெண்டாவது காரியம், சந்தோஷமா இருங்கள் இருந்து இயற்கையாய் வருவதல்ல, இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. என்னன்றது நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இட்ஸ் a சூப்பர் நேச்சுரல் ஜாய். சரிங்களா? இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. பைபிள் ரிஜாய்ஸ் ஆல்வேஸ், சந்தோஷமா இருங்க, அந்த சந்தோஷத்தை பற்றி பேசும்போது நம்மளை சுற்றி நடக்கக்கூடியதை வைத்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான உணர்வு வருது பார்த்தீங்களா? அந்த உணர்வை பற்றி பேசுறது இல்லை. இன்னைக்கு என் பையன் எக்ஸாம் எழுதுனா நல்ல மதிப்பெண் பெற்றான், எனக்கு என்னவா இருக்குது? சந்தோஷமாக இருக்குது. நான் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் வீட்டில் நம்ம ஃபேமிலியாக போகிறோம், அம்மா நல்ல சாப்பாடு டேஸ்டியாக பண்ணியிருக்காங்க, அது சாப்பிட்டோன்னே பயங்கர சந்தோஷம். மம்மி இந்த மாதிரி நீ பண்ணதே இல்லை, பியூட்டிஃபுல். அப்பா வேலையை முடிச்சுட்டு வராரு, பசங்களுக்கு திங்ஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராரு, பசங்களுக்கு சந்தோஷம். சந்தர்ப்ப சூழ்நிலை, அதே அப்பா பெரம்பு வச்சு அடிச்சா எங்கள் அப்பா இப்படி இருக்கிறாரு அப்படின்னு அதே அப்பாவை திட்டுறது போயிட்டு. சந்தர்ப்ப சூழ்நிலைமைகளை வச்சு வரக்கூடிய சந்தோஷத்தை பற்றி பைபிள் என்றைக்குமே பேசுறது இல்லை. வி ஆர் டாக்கிங் அபவுட் அ சூப்பர் நேச்சுரல் ஜாய். இந்த சந்தோஷம் வேறு நிலையில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பற்றி, தெய்வீக சந்தோஷத்தை பற்றி தான் என்ன செய்யுது பைபிள் எப்பொழுதும் பேசக்கூடியதாக இருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் உங்களுக்கு தெரியும். ஆவியின் கனி அன்பு, அடுத்தது இம்மீடியட்டாக வர்றது என்னது? சந்தோஷம். இம்மீடியட்டாக வர்றது ஆவியின் கனி, அடுத்து வருவது சந்தோஷம். நம்ம அன்பை விட்டுட்டா கூட முதல் காரியம் என்னது? சந்தோஷம். சந்தோஷம் அப்படின்னா இந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்களேன். 14-17 அது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. யார் மூலியமாய் உண்டாகும் சந்தோஷம்? பரிசுத்த ஆவியின் மூலியமாய் உண்டாகக்கூடிய சந்தோஷம். அப்படின்னா 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள்ல ரெண்டாவது சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது அது கட்டளை, ரெண்டாவது இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது, இது சூப்பர் நேச்சுரல், பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசிக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. மூன்றாவது சத்தியம் ரிஜாய்ஸ் ஆல்வேஸ்ல இருக்கக்கூடிய மூன்றாவது சத்தியம் என்னன்னா, இந்த ரிஜாய்ஸ் ஆல்வேஸ் சந்தோஷம் இட் டிமாண்ட்ஸ் அ வில், நம்மளோட ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. என்ன தேவைப்படுது? என்னுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா கட்டளைகளும் எதுக்கு? அதை செஞ்சால் என்ன ஆகும்? நம்ம ஒரு கட்டளை இருக்குது, அதை செஞ்சால் என்ன ஆகும்? அப்பா சொல்கிறாரு, ஏய் நான் சொல்கிறத செய்டா, வாழ்க்கையில் என்ன செய்வேன்? உருப்பிடுவேன், முன்னேறுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்கிறாங்க. எல்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க சபையில்? நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க பிள்ளைங்களா, உன் ஆவிக்கிற வலையில் என்ன செய்வேன்? கொஞ்சமாவது நீ என்ன செய்வே? முன்னேறுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கீழ்ப்படிஞ்சால் என்ன இருக்குது? முன்னேற்றம் இருக்குது. அப்போனா பைபிள் கொடுக்குற கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சால் நீங்கள் என்ன ஆவீங்க? என்ன முன்னேற்றம் ஆவீங்க? இன்னும் பரிசுத்தமாவீர்கள். அதுதான். இன்னும் நான் பணக்காரன் ஆயிடுவேன்னு சொல்லலை, இன்னும் பரிசுத்தமாவீங்க, இன்னும் இயேசு கிறிஸ்துவை போல ஆவீங்க. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கட்டளைகளை கீழ்ப்படி ஆரம்பிக்கும் பொழுது இன்னும் நீங்கள் இயேசுவை போல நன்மை உள்ளவர்களாய் மாறுவீங்க. ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் கட்டளையை கொடுத்துட்டு இதை செய்யின்னு சொல்லி என்ன செய்யலை? உங்கள் கழுத்தை அமுக்க மாட்டார். நீங்கள் ஃப்ரீ வில்லாக செய்யணும். சரிங்களா? இப்போ சர்ச்சுக்கு வர்றது, ஆண்டவர் உங்களை காலையிலேயே கிளப்பி உங்களை பிடிச்சி ஃபிசிக்கலாக தான் பண்ணுறாரா? உங்களுக்கு சர்ச்சுக்கு வரணுன்ற சத்தியம் உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஓஹோ, நான் இன்னைக்கு இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் நீங்கள் நிறைய தீர்மானங்கள் எடுத்திருப்பீங்க. எங்கள் சபையில் சில பேர்லாம் நான் நேரத்தோட சபைக்கு போகணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்திருக்காங்க. நேரத்தோடு வரணும். அதுக்காக என்ன செய்கிறாங்க? முயற்சிக்கிறாங்க, ஒத்துழைக்கிறாங்க. நைட்டு சனிக்கிழமை சீக்கிரம் படுக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில் சீக்கிரம் ஏந்திக்கிறாங்க, சனிக்கிழமை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. 8:30 மணியோ 9 மணியோ வாட் எவர் தி சர்வீஸ் டைம் நான் வந்துடுறேன் அப்படின்னு வராங்க. என்ன சொல்ல வரேன்னா, அதே போல சந்தோஷம் என்பது நீங்கள் ஒத்துழைக்கணும், சந்தோஷமாக இருக்கணுன்றத நீங்கள் என்ன செய்யணும்? முடிவு பண்ண. இது கட்டளை. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேன்.
அதனால நான் என்ன செய்ய போறேன்? எந்த சூழ்நிலையிலும் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன், சந்தோஷமாக இருக்க போறேன். ஒரு ஊழியர் இந்த வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு உண்மையின் அடிப்படையில் என்னோட உணர்ச்சி இருக்கிறது. ஒரு உண்மை, ஒரு சத்தியம். அந்த சத்தியத்தின் அடிப்படையில் இந்த உணர்ச்சி, இந்த சந்தோஷமான உணர்ச்சி என்னிடத்துல என்ன செய்யுது? இந்த ஃபீலிங் வெளிப்படுகிறது, வெளிப்படுகிறது, வெளிப்படுகிறது. என்ன உண்மை? என்ன உண்மை மேல அந்த என்னோட சந்தோஷம் வருது அப்படின்னா, அதாவது நான் ஆராதிக்கக்கூடிய தெய்வம் எல்லாவற்றையும் அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு. இதுதான் சத்தியம். எல்லாம் அவருக்கு தெரியாம ஒரு காரியமும் இந்த பூமியில நடைபெறுவதில்லை. அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுனால நான் என்ன செய்யறேன்? சந்தோஷமா இருக்கிறேன், கவலைப்படாம இருக்கேன், துக்கப்படாம இருக்கிறேன். என் வாழ்க்கையில என்ன காரியங்கள் நடந்தாலும், என்ன டைமிங்ல எது நடந்தாலும், who is in control? தெய்வம் கண்ட்ரோலா வைத்திருக்கிறார். அதனால நான் என்ன செய்யறேன்? நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஸோ முதலாவது ரிஜாய்ஸ் ஆல்வேஸ். 1 தெசலோனிக்கேயர் 5:16 எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்றது ஒரு கட்டளை. ரெண்டாவது, அது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல், பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடிய ஒரு கிரியையாய் அது காணப்படுகிறது. மூன்றாவது, என்னுடைய ஒத்துழைப்பு அதுக்கு தேவை. என்னுடைய ஒத்துழைப்பு அந்த வசனத்துக்கு தேவை. அப்படின்னா என்ன மீன் பண்ண தப்பா புரிஞ்சுக்காதீங்க. சொல்லப்பட்ட கமாண்ட்மெண்ட்டை நான் என்ன செய்யணும்? கீழ்ப்படுறதுக்கு எல்லா முயற்சிகளும் நான் என் சைட்லேருந்து எடுக்கணும், நான் என் சைட்லேருந்து செய்யணும். சரி, செய்தியோட ஒரு பகுதி இது. இன்னொரு அடுத்த 10-15 மினிட்ஸில் நான் வந்து அடுத்ததை சொல்லி கொடுக்க போகிறேன். யாரும் தூங்கிறாதீங்க. என்னாச்சுன்னா, நாங்கள் சபையில் கொஞ்சம் பொறுப்பாக இந்த காரியங்களை செய்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு கேங் இருக்குது. பசங்க சர்ச்சில் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஜாலியாக எல்லாருமே சர்ச் ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே வெளியாளுங்களை. நாங்கள் என்ன பண்ணுவோம்? நல்லா ஆட்டம் போடுவோம், எல்டர்ஸ் கிட்ட பயங்கர திட்டு வாங்குவோம், சிஸ்டர்ஸ் கிட்ட திட்டு வாங்குவோம். இப்படி தான் எங்கள் வாழ்க்கையெல்லாம் ஓடிட்டு இருந்தது. எங்கள் சபையில் ஸ்டீஃபன் அண்ணன் ஒருத்தர் இருப்பார், உங்களுக்கு தெரியும், இறந்துட்டார். அண்ணன் இறந்துட்டார். அவர் என்ன பண்ணுவார்? வர்ஷிப் நேரத்தில் நல்லா தூங்குவார், மெசேஜ் நேரத்தில் இப்படிலாம் நல்லா தூங்குவார். நாங்கள் பின்னாடி உட்காந்துருப்போம். ஒரு நாள் என்ன பண்ணோம், நானும் என் நடுவில் உட்காந்துருந்தார். அவரை கொஞ்சம் வெறுப்பேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காரு. சும்மா பண்ணலாம், கஷ்டப்பட்டு செய்தியாளர் பயங்கரமாக செய்தி கொடுத்துருக்காரு, வேர்க்க. இவர் நல்லா தூங்கியிருந்தார். நாங்கள் என்ன பண்ணோம், அவர் நல்லா டீப் சீட் வந்தானே, அண்ணே ஃப்ரான்சிஸ் சேவர் உங்களை மேடையில் வர சொல்கிறாங்கண்ணே, போங்கண்ணா டக்குன்னு அப்படின்னு. டக்குன்னு ஏஞ்சார். செய்தி கொடுக்கும்போது நேராக நடந்து வந்து மேடையில் வந்து நின்ட்டார். செய்தியாளருக்கும் புரியல, எங்களுக்கும் புரியல, நாங்களும் பயந்துட்டோம். என்னடா அந்த மனுஷன் சொன்னார். அதாவது தூக்கத்தில் அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. ஃப்ரான்சிஸ் அங்கிளும் இறந்துட்டார். அவர் எழுது உங்களை முன்னாடி கூப்பிட்றாரு, மேடைக்கு ஏதோ சொல்கிறாரா அப்படின்னும் நேராக நடந்து வந்துட்டார். அந்த மாதிரி நிலைமை இப்போ ஆகிடக்கூடாது. இங்கே அடுத்தது 15 மினிட்ஸ் தான், நான் முடிச்சுடுவேன். நீங்கள் தூங்கவே தூங்காதீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் திட்டு வாங்கணும் மூப்பர்கள்கிட்ட, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் எங்களோட சண்டை போட்டார், ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் பக்கத்துலேயே அவர் உட்கார மாட்டார், எங்கள் பக்கத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. சரி, ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, நான் ஏன் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியணும்? சந்தோஷமா இருங்கன்றது ஒரு கட்டளை. நான் ஏன் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியணும்? இதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டிய சில காரணங்கள் இருக்குது. முதலாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நற்குணத்தை பாராட்டும் ஒரு நன்றி உள்ள செயல். அதாவது நம்ம ஆராதிக்கக்கூடிய தேவனுக்கு சில குணங்கள் உண்டு, அநேக குணங்கள் உண்டு. அந்த குணத்தை நான் பாராட்டணும் அப்படின்னா அதை நான் எப்படி பாராட்ட போறேன்? என் வாழ்க்கையில் எப்பொழுதும் நான் சந்தோஷமா இருந்து என்ன செய்ய போறேன்? நான் அதை பாராட்ட போறேன். யூத் மீட்டிங் நடக்குது, நல்லா பண்ணிட்டாங்கன்னா மூப்பர்கள் என்ன செய்யறாங்க? சில நேரத்தில் உங்களை மேடையில் கூப்பிட்டு பாராட்டுறாங்க. சண்டே கிளாஸில் பிள்ளைங்க நல்லா பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் கூப்பிட்டு பாராட்டுறீங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை பாராட்டுறீங்க, செஞ்சீங்கன்னு. அதே போல நான் என்னோட ஆண்டவரை பாராட்ட வேண்டும் என்றால் அவரோட குணத்துக்கு நான் என்ன செய்யணும்? அவருக்கு என்ன கொடுக்க முடியும்? ஆடு மாடு ஈடு எல்லாம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே அவரது தானே. என்னால் என்ன கொடுக்க முடியும்? என்னால் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் சந்தோஷமாக இருப்பது. நான் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அது அவரோட குணத்தை பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வசனத்தை படிங்க, சங்கீதம் 28:7. யார் ஃபாஸ்ட்டாக எடுப்பீங்க பைபிள் கடகடன்னு? சங்கீதம் 28. ம் 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 ஆகையால் என் இருதயம் களிக்கிறது. எதனால பிரதர்? கர்த்தரின் பலன், என்னுடைய தேவன் என்னுடைய பலன் நான் அறிந்திருக்கிறதுனால என்ன செய்யறேன்? சந்தோஷமா இருக்கிறேன். அவர் என்னுடைய கேடகமா இருக்கிறார், அதனால நான் என்ன செய்யறேன்? சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு படிப்பு இருக்கு, அதனால சந்தோஷமா இருக்கிறேன்னா?
இல்லை நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான சம்பளம் எனக்கு கிடைக்குது, அதனால சந்தோஷமா இருக்கிறேனா? என்கிட்ட இருக்க சொந்தக்காரங்களா எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆளுங்க தெரியுமா, அதனால சந்தோஷமா இருக்கிறானா? நான் எதனால் சந்தோஷமா இருக்கிறேன்? என்னோட உதவி என்னோட தேவத்துக்கிட்ட இருந்து வருது, அதனால நான் என்ன செய்யறேன்? நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஆண்டவருடைய குணத்திலிருந்து என்னுடைய சந்தோஷம் ஆரம்பிக்குது. அதனால நான் என்ன செய்யறேன்? எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க கட்டளைக்கு என் வாழ்க்கையில நான் கீழ்ப்படுகிறேன், என் வாழ்க்கையில கீழ்ப்படுகிறேன். ஒரு விசுவாசி என்ன பண்ணாராம், சபையில் அவர் பாஸ்டரை பார்த்து, மூப்பரை பார்த்து கேட்டாராம், இந்த மாதிரி சாத்தான் எவ்வளோ கெட்டவனா இருக்கிறான், அவன் தான் பரலோகத்திலிருந்து மொத்தமாக தூதர்களை கூப்பிட்டு கீழே இறங்குறான்னு ஆண்டவருக்கு தெரியுது, ஏன் ஆண்டவர் அவங்களை அழிக்காமல் விட்டாரு? அழிச்சிருந்தாருன்னா இவ்வளோ பிரச்சனை இல்லை, பாவம் இல்லை, அது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அந்த பாஸ்டர் சொன்னாராம், ஒருவேளை ஆண்டவர் தீமையை அழிக்கணும், தீமையை இப்போ அழிக்கணும், அப்படி ஒரு 12 மணிக்கு அழிக்கணும்னு முடிவு பண்ணால் முதல்ல பூமியை விட்டு போகிற ஆள் நான் தான் அப்படின்னாராம். சாத்தானோட கொடியமான மனிதன் யாரு? நான், எனக்குள்ளே இருக்கக்கூடிய பாவம். தீமையை இந்த பூமியில் விட்டு தூக்கணும்னா முதல் ஆள் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படிப்பட்ட தீமை உள்ள இதயம் கொண்ட என்ன யார் நேசிச்சா? என்னுடைய தெய்வம் என்னை நேசிச்சார். அதனால நான் என்ன செய்ய போகிறேன்? அவரை கனப்படுத்த முடியாய் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எப்பொழுதும் நான் என்ன செய்ய போகிறேன்? சந்தோஷமா இருக்கு. என்னப்பா இவ்வளோ கஷ்டத்தில் சந்தோஷமா இருக்கேன்? நான் வணங்குற ஆண்டவர் அப்படிப்பா, அவர் அப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்ய போகிறேன்? நான் சந்தோஷமா இருக்கேன். ஐசையா 61:10, 61:10 கரெக்டு படிங்க பிரதர். ஐசையா கரெக்ட். அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பாருங்க, என் தங்கச்சி ஹஸ்பண்ட் இறந்து கிடக்கிறாரு, அவருக்கு ட்ரெஸ் மாற்றுறோம், ஒரு சட்டை ஒரு வேஷ்டி சட்டையை அவர் பாடிக்கு போடுறோம், அழகுபடுத்திட்டோம். அப்படியே எங்கள் சபையில் இருக்க மூப்பர் இறந்து போகிறாரு, அவர் ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் எப்பயுமே போடுவார். உடனே அவங்க எல்லாரும் சொன்னாங்க ஒயிட் அண்ட் ஒயிட் மாற்றுங்கன்னு. அவர் படுத்திருக்கிறாரு, அவர் ட்ரெஸ்ஸையை மாற்றி அழகாக ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு, அவர் எப்படி சண்டே சர்ச்சுக்கு வருவாரோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அழகு பார்த்தோம் சபை விசுவாசிகள் எல்லாருமே. அவங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, சபை விசுவாசிகள் நாங்கள் எல்லாருமே அவரை பார்த்தோம். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நம்மளுடைய தேவன் என்ன பண்ணுறாரு? இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, அதனால நான் என்ன செய்கிறேன்? கழித்து பூரிப்பாக இருக்க. இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவதற்கு எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஆண்டவர் என்னை இப்படி அலங்கரித்து அவர் பார்க்கணுன்றது அவருக்கு அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட என்னை அலங்கரித்து பார்க்கக்கூடிய அவருக்காக, அப்படிப்பட்ட குணம் படைத்த அவருக்காக நான் என்ன செய்ய போகிறேன்? எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன். நான் சந்தோஷமாக இருந்தால் யார் வெக்கப்பட்டு போகிறா? சாத்தான் வெக்கப்பட்டு போகிறான். நான் சோர்ந்து போனால் தான் அவன் ஜெயிப்பான். என்னுடைய தேவன் இவ்வளோ நல்ல குணம் படைத்தவர், அவருக்கு நான் ஏதாவது மகிமைப்படுத்தணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா என் சூழ்நிலையில் நான் என்ன செய்வேன்? சந்தோஷமா பாசிட்டிவா என் வாழ்க்கையை நான் நடத்தி செல்வேன். பாருங்க, ஆண்டவர் ஒரு பாவிக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். என் சபையில் கூட நான் அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இதுதான். என்னன்னா, ஒரு மனுஷனுடைய ஆத்மா ரட்சிக்கப்படணும்னா உலகத்தில் நிறைய வழிகள் மதங்கள் கற்றுக் கொடுக்குது. நீங்கள் எங்கேயாவது போகணும், உங்கள் பாவத்தை தீர்ப்பதற்கு நீங்கள் எங்கேயாவது கண்டிப்பாக போய் தான் ஆகணும். நான் ஒடிஷாவில் இருக்கக்கூடிய அந்த பெரிய டெம்பிளை போய் பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அசந்துடுவீங்க. நான் கஷ்டப்பட்டு உள்ள அந்த கோயிலாண்ட போயிட்டு என்ன தான் இந்த சாமி பண்ணுறாங்க. ஏன்னா என்னோட பிராமின் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, கார்த்திக்னு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் சொன்னதுனால போய் பார்த்தேன் நான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு செவர் இருக்குது, அதுக்குள்ளே தமுத்துண்டு ஒரு கல் இருக்குது. அதுக்காக தான் அவ்வளோ பேர் போகிறாங்க. சின்ன ஒரு கல், அந்த கல்லுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குன்னு சொல்லி போகிறாங்க. போனால் ஏன் போகிறாங்க? ஏன் என்ன அப்படி போனால் என்ன ஆகும்? என்ன ஆகும்னா, மரித்ததுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்? கடவுளோடு இருப்பேன், அந்த நம்பிக்கையில் போகிறாங்க. ஆனால் கிறிஸ்துவ மதத்தில் என்ன தெரியுமா ஆச்சரியம்? நீங்கள் இருக்கிற இடத்துல, அது பாத்ரூமாக கூட இருக்கலாம், நான் உணர்ந்த ஆண்டவரே நான் பாவி என்னை மன்னிங்கன்னு சொன்னால் உங்களை தேடி வருகிற தெய்வம் இவர் ஒருவர் மாத்திரம்தான், ஒருவரே ஒரு மாத்திரம்தான். எங்கள் சகோதரன் ஒருத்தர் சொல்லியிருந்தார், அவுட்ரீச்சுக்கு போகும்போது ஒரு பிரதர்கிட்ட பேசினாங்களாம். பேசிட்டு அவர் ஜோம் பண்ணியிருக்கிறாரு, அடுத்த நாள் இறந்துட்டார். எங்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். ஆண்டவர் அந்த செகண்டில் படுக்கையில் அக்செப்ட் பண்ணவர், சும்மா காஸ்பல் அவுட்ரீச்சுக்கு வெளியே போகும்போது பேசினவர் இறந்துட்டார்.
எவ்வளோ சந்தோஷம்! இந்த மாதிரி சந்தோஷத்தை, ரட்சிப்பின் ஆடையை உடுத்தி பார்க்குற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். யாராவது ஏற்றுக்கொள்ளாதவங்க இன்னும் இருப்பீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளணும் இந்த ஆண்டவரை. உங்களுக்கு வேறு சந்தர்ப்பம் கிடைக்காது. இவரை மாதிரி மன்னிக்கக்கூடியவங்க இந்த பூமியில் யாருமே கிடையாது. அதனால நான் என்ன செய்கிறேன்? சந்தோஷமாக இருக்கிறேன். ரெண்டாவது காரணம், நான் ஏன் சந்தோஷமாக இருக்கேன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த கிரியையை பாராட்டுவதற்காக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக செய்த கிரியையை பாராட்டுவதற்காக நான் என்ன செய்கிறேன்? சந்தோஷமாக இருக்கிறேன். தேவனுடைய குணத்துக்கு மாத்திரமல்ல, தேவ மனித ரூபம் எடுத்து இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் வந்த பொழுது எனக்காக செய்த இந்த காரியத்துக்காக நான் என்ன செய்கிறேன்? சந்தோஷமாக இருக்கிறேன். ஆண்டவர் வராது. தேவதூதன் வந்து 2ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, தேவதூதன் அவர்களை நோக்கி, 2:10 லூக்கா 2:10, தேவன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். இயேசு கிறிஸ்து பிறந்ததே சந்தோஷம்தான். இயேசு கிறிஸ்து பிறந்ததே சந்தோஷம்தான். அவர் நாமமே சந்தோஷம்தான். அது மட்டும் இல்லை, இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 11 வசனத்தில், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, அவர் சந்தோஷம் நம்மளில் நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். 13ஆம் அதிகாரத்திலேருந்து சந்தோஷத்தை பற்றியே தான் ஆண்டவர் பேசுகிறார். பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இப்போ என்ன போய்கிட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்றதும் எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு கூட அது தெரியாது. அதை பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம். ஆனால் ஒன்று மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க, நித்திய வாழ்க்கையை யாராலையும் கொடுக்க முடியாது. இந்த உலகத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு போராடி கிரடியோட பலத்தோட அவ்விசுவாசிங்க கூட என்ன செஞ்சிடறாங்க? வாழ்க்கையில் எப்படியோ பணத்தில் முன்னேறியோ வேலையில் முன்னேறியோ கஷ்டப்பட்டு வந்துடுறாங்க. ஆனால் உலகம் கொடுக்கக்கூடாதது நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை இவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி கொடுத்தார்? மரணத்தை ருசி பார்த்து நாம் நிற்க வேண்டிய இடத்துல நின்றதுனால நம்ம அதை பெற்றுக்கொண்டிருக்கோம். அது யாராலையுமே கொடுக்க முடியாது. உங்கள் சபர் மூப்பர் கொடுக்க முடியாது, உங்கள் நண்பர்கள் கொடுக்க முடியாது, யாருமே கொடுக்க முடியாதுங்க. அதை கொடுத்துருக்கிறார். அதை கொடுத்ததுனால நான் என்ன செய்கிறேன்? இயேசு கிறிஸ்து எனக்காய் செய்த கிரியைக்காக அவரை பாராட்டும் விதமாக என் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போகிறேன்? சந்தோஷமாக இருக்க போகிறேன். அந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய போகிறேன். மூன்றாவது காரியம், நான் ஏன் சந்தோஷமாக இருக்கிறேன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்காக, அவருடைய வேலைக்காக, அவருடைய ஊழியத்திற்காக நான் என்ன செய்ய போகிறேன்? சந்தோஷமாய் இருக்க போகிறேன். ஏற்கனவே ரோமர் 14:17 படித்தோம். தேவனோட ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. பாருங்க, பயங்கரமான துக்கத்தில் போன வருஷம் நாங்கள் இருந்தோம். என்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்டை இழந்து நாங்கள் ஜபமே பண்ணலை. எதுக்கு ஜபம் பண்ணணும்னு கூட தெரியல. தங்கச்சி வாழ்க்கைக்கு பண்ணணுமா, பிள்ளைகளுக்கு பண்ணணுமா, பணத்துக்கு பண்ணணுமா, எதிர்காலத்துக்கு பண்ணணுமா, எதுக்கு பண்ணணும்? அந்த 3 நாள் என்ன செய்யணும்னே தெரியல. வேற விசுவாசிகள் ஜெபித்தாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை விசுவாசிகள் சப்போர்ட் பண்ணாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நண்பர்கள் பண்ணாங்க. ஆனால் இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக, எனக்காக ஜபம் செய்யக்கூடியவராக இருந்தார். எங்கள் வாயிலிருந்து என்ன கேட்கணுன்னே தெரியல, என்ன கேட்கணுன்னே தெரியாத நேமில் யார் இருந்தா? பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ரோமர் 8:26 அந்த வசனம் படிக்க முடியுமா பிரதர்? இந்த வசனத்தை என் வாழ்க்கையில் நான் உணர்ந்தேன். இந்த வசனத்தை அந்த நாட்களில் இந்த வசனத்தை உணர்ந்தேன். எதுக்காக ஜெபிக்கணும்னு தெரியல. பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறார், என்னை பலப்படுத்துகிறார், உங்களை பலப்படுத்துகிறார், வல்லமையை தருகிறார், வரங்களை கொடுக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகும்போது ஏற்ற வார்த்தையை கொடுக்கிறார், ஏற்ற நபர்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். நீங்கள் எதிர்பார்க்காதது, உங்களுக்கு புரியாத காரியங்கள், உங்கள் அறிவுக்கு எட்டாத காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் செய்துக்கிட்டே தான் இருக்கிறார். இது நீங்கள் நம்பணும். அதனால நான் என்ன செய்கிறேன்? இந்த கட்டளை, ரிஜாய்ஸ் ஆல்வேஸ், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க கட்டளையை பரிசுத்த ஆவியானவரை பாராட்டும் விதமாக நான் செய்கிறேன். 4வது காரியம், இருக்கிறதுலே ஒரு பெரிய பொக்கிஷம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூமியில் பைபிள் தான், இல்லையா? பைபிள் தான் இருக்கிறதுலே பெரிய பொக்கிஷம். இப்போ நம்மளுக்கு சீப்பாக கொடுக்குறாங்க, கிடைக்குது. ஆனால் நான் சொல்கிறது அதோட விலை கிடையாது,
அதோட மதிப்பு, அதோட ஹோல் வேல்யூ, கிடைக்காத ஒரு பொருள் தேவனுடைய வசனம். இப்போ இந்த வசனம் இல்லைன்னா இந்த செய்தியே கிடையாது. சந்தோஷமாக இருங்கன்றத நம்ம கட்டளையாக இருக்கிறது இந்த பைபிள் இல்லைன்னா நம்மளுக்கு யாருக்குமே தெரியவே தெரியாது. ஆண்டவர் ஸ்கிரிப்சர்ஸ்னா என்னது? எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனானவர் எல்லா வார்த்தைகளும் என்ன செஞ்சிருக்கிறாரு? எழுதி கொடுத்திருக்கிறாரு. படிக்கணும்னு எழுதி கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் ஸ்கிரிப்சர்ஸ் இன்ஸ்பயர்ட் பை காட் எழுதி கொடுத்திருக்கிறாரு. விலை போகாத ஒரு காரியம். சங்கீதம் 119 ஒரு வசனம் நான் காலையில் தான் பார்த்தேன். 119:14 திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உம்முடைய வார்த்தையின் வழியில் களி கூறுவேன். இன் யோர் வேர்ட்ஸ். 119 ஃபுல்லாக கர்த்தருடைய வார்த்தையை பற்றி தான் பேசுது இல்லையா? சங்கீதம் 19 119 வார்த்தையை பற்றி தான் பேசுது, பைபிளை பற்றி தான் பேசுது. அப்படின்னா என்னன்னா, உம்முடைய வார்த்தை அதாவது திரளான செல்வத்தை பார்க்கிலும் அந்த அளவுக்கு பைபிள் ரொம்ப முக்கியம். உங்கள் சபையில் மூப்பர்கள் சொல்லுவாங்க, பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அடிப்படையான விஷயம் கிறிஸ்துவ வாழ்க்கையில். இது ரெண்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது வரைக்கும் பைபிள் படிக்கலைன்னா தொடர்ந்து பைபிள் படிக்க ஆரம்பிங்க, விட்டுடாதீங்க. எப்படியாவது ஒரு 5 நிமிஷமாவது என்ன செஞ்சுருங்க, உங்கள் டைம் ஸ்கெடியூலில், ஒர்க் ஸ்கெடியூலில் பைபிளை திறந்து உட்காந்து படிச்சிடுங்க. ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சயின்டிஸ்ட். இவர் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் 1831 1879 வரைக்கும் தான் இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு மனிதன். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருமே தெரியும், மின்காந்த அலைகள், மேக்னட்டிசம், எலக்ட்ரோ மேக்னட்டிசம் கண்டுபிடித்தவர் தான் இந்த ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல். கைனடிக் தியரின்னு சயின்ஸில் படிக்கிறோம், 11 12 எல்லாம் படிக்கிறாங்க பிள்ளைங்க. இது எல்லாத்தோட அடிப்படையை கண்டுபிடித்தவர் இந்த ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல். அதோட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இவரை பற்றி தன்னுடைய 20வது வயசில் சனி கிரகம் இருக்குது தெரியுமா? சனி கிரகம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு ஆங்கிலத்தில்? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். சாட்டர்ன். வெரி குட். அதுக்கு ரிங்ஸ் இருக்குது. அந்த ரிங்ஸில் இப்படிப்பட்ட பொருட்கள் தான் இருக்குதுன்னு 18ஆம் நூற்றாண்டிலே கண்டுபிடிச்சாரு. ஏன் இதில் ஒன்று ஆச்சரியம்னா, இவர் மரித்து போயிட்டாரு. வாயேஜர்ன்ற ஒரு ஸ்பேஸ் ஷட்டல் அமெரிக்கா தேசம் என்ன பண்ணுது, அனுப்புது. இன்னும் பிரயாணப்பட்டுக்கிட்டே இருக்குது. நீங்கள் நாசா சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே அதை அனுப்பிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் 100 வருஷம் கழித்து அவர் சொன்னது உண்மைன்றது சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. இது போய் ஃபோட்டோ எடுத்து அனுப்பின பிறகு. ஆனால் அது போய் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவர் என்ன செஞ்சார், தன்னுடைய 20வது வயசில் இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தன்னுடைய 8வது வயசில் அம்மாவை இழந்துட்டார் கேன்சர்னால, அப்டாமினல் கேன்சர்னால 8வது வயசில் தன்னுடைய அம்மாவை இழந்துட்டார். 20வது வயசில் அவங்க அப்பாவையும் இழந்துட்டார். அவருக்கு இருந்த மனைவி பேர் கேத்ரின். குழந்தையே கிடையாது. எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, ஒரு பிள்ளை இருக்கணும், பேருக்கு சொல்கிறதுக்கு ஒரு பிள்ளை வரணும்னு. பிள்ளை கிடையாது. மனைவி 40வது வயசில் மனைவியும் இறந்துட்டாங்க, தனியாக தான் இருந்தார். 48வது வயசில் அவங்க அம்மாவுக்கு என்ன நோய் வந்ததோ அதே நோயில் அவரும் இறந்துட்டார். ஆனால் அவரோட வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்பொழுது இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மனுஷன், இந்த சயின்டிஸ்ட்டு எப்படி இவ்வளோ காரியங்கள்லாம் பண்ணார், மேக்னட்டிசம் கண்டுபிடிக்கிறாரு, அதை கண்டுபிடிச்சார், இதை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் 14வது வயசுலே ஹோல் பைபிளை மனப்பாடம் பண்ணிட்டாராம். பைபிளை படித்து 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 14வது வயசுல எந்த போர்ஷனை எங்கேருந்து கேட்டாலும் சொல்லுவாராம். அதனால தான் 20வது வயசில் சனி எங்கேயோ இருந்தது, அதில் இருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? வசனம் அவர் வாழ்க்கையில் அவ்வளோ இம்பேக்ட் கொடுத்துட்டு பைபிளை படிக்கும்போது எல்லாவற்றையும் படைத்திருக்கிற இவ்வளோ பெரிய தெய்வம், இவர் படைத்ததை நான் படிக்காமல் போயிட்டா எவ்வளோ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சயின்டிஸ்டே ஆனாராம் அவர், ஜான் கிளர்க் மேக்ஸ்வெல். அப்படின்னா வார்த்தை எவ்வளோ ஒரு முக்கியம் பாருங்க. கடினமான சூழ்நிலை இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்யலை, கர்த்தருக்குள் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் இழக்கவே இல்லை. கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தார், 48 வயசில் இறந்துட்டார். ஆனால் உலகத்தையே தலைக்கீழ மாற்றிட்டு போகக்கூடிய விஞ்ஞானத்தை வச்சுட்டு போயிருக்கிறார். கடைசி 5வது வசனம், 5வது காரியம், நான் ஏன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா, தெய்வீக கருணையும் பாதுகாப்பும் என் மேல் எப்பொழுதும் இருக்குது. அதனால் நான் என்ன செய்கிறேன், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறேன். படிங்க, ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எல்லாருமே எடுங்க, நம்ம எல்லாரும் சந்தோஷமாக அந்த வசனத்தை படிக்கலாம். ரோமர் 8:28 எல்லாரும் படிக்கலாம், எல்லாருமே படிக்கலாம். பிரதர் அன்றியும் ஸ்டார்ட் பண்ணுவார், நம்ம எல்லாரும் ஒன்றா படிக்கலாம். பைபிள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரோமர் 8:28.
அறிந்திருக்கிறோம். சகலமும். சண்டே ஸ்கூலில் ஒரு பாட்டு இருக்கு, எவ்ரி சிங்கிள் செல் இன் மை பாடி இஸ் ஹாப்பி. நம்ம செல்ஸ் எல்லாம் பார்க்கல, ஆனால் நமக்குள்ளே இருக்குது. எனக்கு பார்க்க முடியாத இந்த செல்ஸு அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. என்னால் பார்க்கக்கூடியதான் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. என் அறிவுக்கு எட்டாத, பார்க்க முடியாத தூரத்தில் இருக்கிற வானத்திலையும் சரி, பூமி கடியில் இருக்கிறதும் சரி, எல்லாத்தையும் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. எல்லா அணுக்களையும் அவர் ஏன் கண்ட்ரோல் பண்ணுறாருன்னா, என்னுடைய அவரை நேசித்து வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, நன்மையானதை மாத்திரமே செய்வதற்காக அவர் என்ன செய்கிறாரு? கண்ட்ரோல் பண்ணுறாரு. இந்த சத்தியம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் என்ன மாதிரி சூழ்நிலைமை வந்தாலும் நீங்கள் என்ன செய்வீங்க? எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கணும்னு யோசித்தேன். என்ன வாக்குத்தத்தம்னா, யோவான் 16:33 என்ன போட்டிருக்கு? உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அதான் வாக்குத்தத்தம். உங்களுக்கு உபத்திரம் உண்டு, அது மாறவே மாறாது. எல்லாருக்கும் உபத்திரங்கள் உண்டு. ஆனால் என்ன இருக்கு? உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தை ஜெயித்தேன் என்றார். பாருங்க, சந்தோஷம் என்பது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்களை வைத்து வரக்கூடியது மாத்திரம் இல்லை. அதுவும் நல்லது தான். பிள்ளைங்க ஜெயிச்சிட்டாங்க, இல்லை ஒரு டைம் வெற்றி நகர் அசம்பிளி கப்பு ஜெயிச்சு வந்தாங்க, எல்லாம் நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே நல்லது. ஆனால் பைபிள் சொல்லக்கூடியது, என் சந்தர்ப்ப சூழ்நிலைமைகள் சில நேரத்தில் மாறும். கப்பு ஜெயிக்காமல் கூட வரலாம். அதுக்காக என் சந்தோஷத்தை நான் இழந்துட முடியுமா? இழக்க கூடாது. எப்பொழுதும் சந்தோஷமாக. 3 அடிப்படையான சத்தியம் இருக்குது. ஒன்று, அது ஒரு கட்டளை. இது சூப்பர் நேச்சுரல், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க வேண்டியது. 3வது, நான் அதுக்கு என்ன செய்யணும்? ஒத்துழைப்பு கொடுக்கணும். நான் ஏன் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படினோம்? நான் ஏன் கட்டளைக்கு கீழ்ப்படினா, நான் ஆராதிக்கக்கூடிய தேவனோட குணம் அப்படி. அதை பாராட்டும்படியாக நான் என்ன செய்கிறேன்? கீழ்ப்படுகிறேன். என்னுடைய தேவ மனித ரூபம் எடுத்து இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் வந்து எனக்காக சிலுவை ருசி பார்த்தவர். அதனால நான் என்ன செய்ய போகிறேன்? சந்தோஷமாய் இருக்க போகிறேன். எனக்குள் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். நான் என்ன செய்யணும்னு தவிக்கிற நேரத்தில் அவர் தான் என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறார், வழி நடத்துகிறார். அதனால சந்தோஷமா இருக்க போறேன். யாரும் தரக்கூடியாத தெய்வீக வார்த்தைகளை வேத புஸ்தகமாய் கொடுத்திருக்கிறார், பரிசுத்த வேதகமாய். அதனால நான் என்ன செய்ய போறேன்? சந்தோஷமா இருக்க போறேன். அடுத்தது, என் வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லாவற்றிலும் தெய்வீக கருணையும் பாதுகாப்பும் இருக்கு. அதனால என்ன செய்ய போறேன்? சந்தோஷமாக இருக்க போறேன். பாருங்க, யோபுக்கு பயங்கர பிரச்சனை. 5 நிமிஷத்துல முடிக்க போறேன். யோபுக்கு அதிகமான பிரச்சனை. ஆனா அவன் சந்தர்ப்ப சூழ்நிலைமைக்கு அவன் பலியாகவே இல்லை. யோபு என்ன திரும்ப சொன்னாரு? கர்த்தர் என்ன அடித்தாலும் என்ன செய்வேன்? அவரையே நம்புவேன்னாரு. தாவீதுக்கு சவுல் துரத்தி அடிக்கிறாரு தாவீதை. சந்தர்ப்ப சூழ்நிலை தாவீதுக்கு சாதகமா இல்லை. ஆனா அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை தன்மேல் தாக்கத்தை உண்டு பண்ணாதபடி தாவீது பார்த்துக்கிட்டாரு. தாவீது என்ன சொன்னாரு? கர்த்தரின் வெளிச்சமும் ஜீவனும் ரட்சிப்புமா இருக்கிறார், நான் யாருக்கு அஞ்சிடுவேன்? பயமான சூழ்நிலைமை, கொல்ற சூழ்நிலைமை, பயப்படலை. சந்தோஷத்தை தாவீது இழக்கல. ஸ்டீஃபன் கல்லெடுத்து கொண்ட போறாங்க. பாவமான ஒரு மனுஷன் ஸ்டீஃபன், கல்லடிச்சு கொல்ல போறாங்க. தப்பே செய்யாததுக்கு அவர் என்ன செய்யல? சந்தோஷத்தை இழக்கல. சாக போறேன்னு தெரியுது. இவங்களை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கோங்களேன். கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறாரு, காட்டி கொடுக்குறாங்க. ஒரு சேனை வருது. மகிமையின் ராஜா கீழே மகிமையற்றவராய் மனித ரூபத்தில் கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய சித்தம் இல்லை, உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. சந்தர்ப்ப சூழ்நிலைமைகளை இவங்க இந்த தெய்வீக மனுஷங்க, பரிசுத்தவான்கள், அவங்க வாழ்க்கையில் ஆட்கொள்ளவே விடவே இல்லை. பைபிளில் சின்ன வசனம் எது தெரியுமா உங்களுக்கு? இயேசு கண்ணீர் விட்டார். வெரி குட். யோவான் 11:35 வசனம். இயேசு கண்ணீர் விட்டார். ஆங்கில பைபிளில் ஜீசஸ் வெப்ட். 9 வார்த்தை தான் இருக்கு. ஆனால் 1 தெசலோனிக்கர் 5:16 என்ன இருக்கு? அதே மாதிரி 2 வார்த்தை தான், ரிஜாய்ஸ் ஆல்வேஸ். ஏன்னா அதுக்கு 13 வார்த்தை இருக்கு. ஆனால் இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? கிரேக்க மொழியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிஜாய்ஸ் ஆல்வேஸ் தான் சின்ன வசனம். இயேசு கண்ணீர் விட்டார்ன்றதை விட ரிஜாய்ஸ் ஆல்வேஸ் தான் என்னது? சிறிய வசனம். அது எது வேணாலும் இருக்கட்டும். ஆனால் விஷயம் என்னென்னா, அங்கே ஆண்டவர் கண்ணீர் விடுறதுனால நம்ம என்ன செய்கிறோம்? சந்தோஷமாக இருக்கும். அதுதாங்க சத்தியம். நம்மளுக்காக கண்ணீர் விட்டார். நீங்கள் கண்ணீரே விட வேண்டாம். உங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த வசனத்தை உங்களால் மனப்பாடம் பண்ண முடியுமா? 1 தெசலோனிக்கர் 5:16. ரிஜாய்ஸ் ஆல்வேஸ். இதுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லவே முடியாது. சூழ்நிலைகள் வரும், கஷ்டங்கள் வரும், உங்களுக்கு வரும், சபைக்கு வரும், ஊழியங்களுக்கு வரும், தனிப்பட்ட விதத்தில் வரும், குடும்பங்களில் வரும். ஆனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க? சந்தோஷத்தை ஒருபோதும் இழக்காதீங்க. என் ஆண்டவருக்காக நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லுங்கள். நம்ம ஜெபம் செய்யலாம். நல்ல ஆண்டவரே,
இந்த வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கின்ற அருமையான கட்டளை கர்த்தர் தந்திருக்கிறீர். இதுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கும் திருச்சபைக்கும் விசுவாசிகளுக்கும் கொடுக்கும்படி தாழ்மையத்தோடு கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த வரக்கூடிய வாரத்தில் என்னென்னலாம் பிரச்சனைகள் வரப்போது எங்களுக்கு தெரியாது. எங்கள் வாழ்க்கை இந்த பூமியில் உபத்திரங்கள் உண்டு. ஜெயித்தவர் நீர் ஆண்டவரே. அது மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலை நன்மைக்காக எங்களுடைய வாழ்க்கையின் எதுக்காக நடக்குது ஆண்டவரே. இந்த சத்தியத்தின் மேலே இந்த சந்தோஷன்ற உணர்ச்சி இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் அவித்து போடாமல் ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலும் தரித்திருந்தவர்களாய் ஒருபோதும் இந்த சந்தோஷத்தை இழக்காதவர்களாய் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி நாங்களும் எல்லாரும் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. கொடுத்த இந்த நேரத்துக்கு எங்களோட இடைப்பட்டதுக்கு நன்றி செலுத்தி எங்களை தாழ்த்தி உயர்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.